ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் அஷிக். ஸோ இன்னைக்கு 2025க்கான கோல்டன் குளோப் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் குளோப் அவார்டில் எக்கச்சக்கமான கேட்டகரியில் விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான விருதுகள், கேட்டகரிஸ் ஆஃப் விருதுகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோல்டன் குளோப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். ஸோ இந்த சினி ஃபீல்டில் ரொம்ப ஒரு முக்கியமான அவார்ட் தான் வந்து இந்த கோல்டன் குளோப் அப்படிங்கிற இந்த அவார்ட். ஸோ இதில் யார் யாருக்கு மெயினாக என்னென்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த அவார்டை பற்றின பேசிக்காக டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். இது வந்து அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான். என்ன அப்படின்னா இந்த கோல்டன் குளோப் அப்படிங்கிற இந்த அவார்டு. ஸோ இது முதல்ல எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1944 1944 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கோல்டன் குளோப் அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது யாரு கொடுக்குறா அப்படின்னா ஹாலிவுட் ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் அசோசியேஷன், ஹாலிவுட் ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான கேட்டகரியில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஃபிலிம்ஸ், அமெரிக்காவுடைய டொமஸ்டிக் ஃபிலிம்ஸ்க்கும் கொடுப்பாங்க, அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்க்கும் வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. இதில் எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான கேட்டகரி மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கேட்டகரியும் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. முக்கியமாக பெஸ்ட் ஆக்டர், டேரக்டர், அதே மாதிரி மூவி, ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியில் தான் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த கேட்டகரி மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபிலிம். ஸோ பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் எந்த ஃபிலிமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஃபிலிம். ஓகேங்களா, இந்த பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வந்து எந்த ஃபிலிமை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபிலிமை தான் வந்து பெஸ்ட் ஃபிலிமாக கோல்டன் குளோப் அவார்டில் சூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிலிமோட பேர் என்ன, ப்ரூட்டலிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் அனிமேஷன் பிக்சரா. ஸோ பெஸ்ட் அனிமேஷன் பிக்சரா ஃப்ளோ அப்படிங்கிற இந்த அனிமேஷன் மூவி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிமாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்டரா த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்ச ஆட்ரின் ப்ரோடி. ஸோ ஆட்ரின் ப்ரோடி அப்படிங்கிற இவரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்டராக வந்து சூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் ஃபிலிமு, பெஸ்ட் ஆக்டரு, பெஸ்ட் ஆக்ட்ரஸு, டேரக்டர், இதில் இருந்தால் ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா, ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு ஆக்டர், ஸோ பெஸ்ட் மேல் ஆக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரின் ப்ரோடியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர். ஸோ பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற இந்த மூவிக்காக ஃபெர்னாண்டா டோரஸ். ஸோ ஃபெர்னாண்டா டோரஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக, ஐ எம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற இந்த மூவிக்காக இவங்க வந்து சூஸ் பண்ணுங்க. யாரு, ஃபெர்னாண்டா டோரஸ். ஸோ அடுத்து பிராடி கோபர்ட். ஸோ பிராடி கோபர்ட் இவரை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேரக்டராக சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் எந்த மூவிக்கு அப்படின்னா இந்த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற இந்த மூவிக்கு தான். ஆக்சுவலாக இந்த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற இந்த படம் வந்து மொத்தம் 3 அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ பெஸ்ட் மூவி, பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் மேல் ஆக்டர் அப்படிங்கிற இந்த 3 கேட்டகரியுமே வந்து எந்த மூவிக்கு போயிருக்கு, த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற இந்த மூவிக்கு வந்து போயிருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிம், ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து கொடுப்பாங்க. அதில் பெஸ்ட் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் எமிலியா பெரஸ். ஸோ எமிலியா பெரஸ் அப்படிங்கிற இந்த மூவி, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பானிஷ் மூவி. மூவியோட பேர் என்ன, எமிலியா பெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பானிஷ் மூவிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிம். ஸோ பெஸ்ட் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து எமிலியா பெரஸ் அப்படிங்கிற இந்த மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பெஸ்ட் சீரிஸ். ஸோ பெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரிஸ்க்கு. ஓகேவா, ஸோ ஷாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரிஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, பெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸ்க்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பெஸ்ட் லிமிடெட் சீரிஸ், ஆந்தாலஜி சீரிஸ் ஆர் டெலிவிஷன் மோஷன் பிக்சர் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ரெயின்டியர். ஸோ பேபி ரெயின்டியர் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் லிமிடெட் சீரிஸில் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சினிமேட்டிக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண மூவி அப்படிங்கிறதுக்காக இந்த விக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு மியூசிக் ஃபேண்டசி மூவி தான் வந்து இந்த விக்கெட் அப்படிங்கிற இந்த மூவி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமேட்டிக் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கான அவார்டு வந்து இந்த விக்கெட் மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 2025 கோல்டன் குளோப் அவார்டுடைய முக்கியமான அவார்ட்ஸ். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கி எக்ஸாமில் இந்த டாபிக் நம்ம பார்த்ததுலேருந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியில் இருந்து அவார்ட்ஸ் வந்து அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் லிமிடெட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நான் நம்மளுடைய அடா 247 தமிழ் டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் டெய்லியும் நம்மளுடைய 7 AM கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.